வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 5ஆம் இடத்துல கேதுவோடு சஞ்சாரம் செய்து வர்றாங்க. அதனால மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யலாம். பெரும்பாலும் நிறைய விஷயங்கள்ல அவங்க ரொம்பவுமே ஆர்வத்தோடு செயல்பட்டு வரவும் செய்வாங்க. ஆனா அதே நேரம் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள், சிரமங்கள், இழப்புகள் போன்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனா அது எல்லாமே தெரிஞ்சேதான் செய்வாங்க. அதாவது தன்னுடைய சந்தோஷத்திற்காகவோ அல்லது தன் உடன் இருப்பவங்களுடைய சந்தோஷத்திற்காகவோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அதிகப்படியான விரயங்களோ அல்லது உடல் ரீதியான அலைச்சல்கள், சிரமங்கள் போன்ற விஷயங்களோ பார்க்க வேண்டியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா என்னதான் விருப்பப்படி செய்தாலும் கூட அது கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்களும் சிரமங்களையும் தான் அதிகம் ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் கலகலப்பு தன்மை அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றி வருவீங்க. பொதுவாக மேசராசிக்காரங்க இந்த மாதம் பேச்சாற்றல் மிகுந்தவங்களாகவும் பேச்சில் கலகலப்பு தன்மை கொண்டவங்களாகவும் இந்த மாதம் முழுவதுமே இருப்பாங்க. புதிய விஷயங்கள், காரியங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா டென்ஷனும் உடன் இருக்கத்தான் செய்யும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தெரிஞ்ச சில தேவையில்லாத விஷயங்களை செய்ய வேண்டியது மாதிரி வரலாம். அதனால கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள், டென்ஷன்கள் போன்ற விஷயங்கள் அடிக்கடி வந்து போகும். அதனால இந்த புதிய விஷயங்கள், காரியங்கள் வகையில கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறதே நல்லது. அவசரப்படுறத தவிர்த்துக்குங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் அதிகம் இருக்கவே செய்யும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. பொருள் வரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு எதிர்பார்த்த தொகைகள் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். நீண்ட நாட்களாக வெளில கொடுத்தது வரலையே அப்படின்னு இயக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த பண வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வரவுகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கு. அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை சமாளிக்கக்கூடிய நிலைகளை பெற்று வருவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சில சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். பொது விஷயங்கள், காரியங்கள் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். வெளி இடங்கள்ல பெரிய அளவுல சங்கடம் இல்லாமல் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். மற்றவங்க கொஞ்சம் தேவையில்லாமல் வேண்டாவாதம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து வருவாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிப்போடையே செயல்பட்டு வருவாங்க. அதனால இந்த வெளி விஷயங்கள், காரியங்கள் வகையில பொது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். குறிப்பாக யோக சாதனாக்கள் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கு. குறிப்பாக மேஷராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் குலதெய்வத்தை வழிபட்டு வர்றது உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்புகளை கொடுக்கும். பொதுவாக இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக தான் இருக்கு. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை எதிர்பார்க்கலாம். பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரயாணங்கள் வகையில் எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சுமூகமான முறையிலேயே இருக்கும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. கொஞ்சம் நிதானம் தேவை. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஒரு கலகலப்பு தன்மையுடைய இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள் வாங்கி மகிழக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதெல்லாம் குடும்ப உறவுகளுக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை முன்னிருந்து செய்து கொடுத்து வருவீங்க. பெரும்பாலும் குடும்ப சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட அனுசரிப்புத்தன்மையோடு இருக்கும். பெரிய அளவுல சங்கடங்கள் எதுவும் இருக்காது. உடன்பிறப்புகள் வகையிலும் இப்படிதான் கொஞ்சம் காரசாரமான விஷயங்கள் ஒவ்வொரு இருந்தாலும் கூட அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. அவங்க வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்ப ரீதியான விஷயங்களுக்கு அவங்களுடைய அனுசரணையான அமைப்புகளும் ஒற்றுமையும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுகளுக்குள் ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாகவே இருக்கும். ஆனா காதல் விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகவும் செய்யும். இந்த அளவுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை பெருசுபடுத்திக்காதீங்க. திருமண அமைப்புகள், உத்தரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வகையில கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன்கள், அலைச்சல்கள் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே மேசராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் வகையில எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்
இதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். ஆனா முடிவுகள் உங்களுக்கு சாதகமா இருக்கு. எப்படியே சிரமம் இருந்தாலும் அதை சாதகமான வகையில முடித்து காட்டுவீங்க. பட் இருந்தாலும் குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களுக்காக கொஞ்சம் அதிகம் மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பாக உஷ்ண ரீதியான தொந்தரவு குழந்தைகளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். கை குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஒருவித சங்கடங்கள் ஏற்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள்ல செயல்பட்டு வரும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்கள் புதிய விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க. தங்களுக்கு பிடித்த விஷயங்கள்ல அதிக மும்முரத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். எதையும் நுனிப்புள் மேற மாதிரி இல்லாமல் ஒரு டீப் இம்பாக்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும். எல்லாத்தையுமே அடி ஆழம் வரைக்கும் போய் அவங்களுடைய நாலேஜை வளர்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் அவங்களுக்கு உண்டான அந்த தேடல்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கு. அதனால நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா தனிப்பட்ட முறையில மாணவர்கள் ஒரு வித தேடலோடு சென்றுகிட்டு இருப்பாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான். உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கிறதே நல்லது. நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அப்பப்போ சின்ன மனசுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்களும், சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் நண்பர்கள் வகையில் அப்பப்போ எதிர்பார்க்கலாம். ஆனால் உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பட்டுப்படாமல் இருக்கிறதே நல்லது. பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது. பட் இருந்தாலும் பட்டுப்படாமல் தான் இருப்பாங்க. அனுசரித்து போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. தலைப்பகுதிகள் மற்றும் கால் பகுதிகள் மற்றும் உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சிலருக்கு வயிற்று பகுதிகளில் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ போகலாம். பெருசா தொந்தரவுகள் இருக்காது. எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான விஷயங்களாகத்தான் இருக்கும். பேச்சல்கள் ஒரு ரொக்கம் இருந்தாலும் ஆதாயம் படி பார்த்து வருவீங்க. பட் இருந்தாலுமே நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. அவசரம் இல்லாமல் செயல்படுங்க. எடுத்தவங்க ஒருத்தனை எதையும் முடிவெடுக்காதுங்க. தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அல்லது ஒரு வேலையை 1க்கு 2 தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு கொஞ்சம் அனுசரிச்சு சிந்தித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக வழக்கமான விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்கும். பெரும்பாலும் இந்த வெளிநாடு விஷயங்கள், காரியங்கள்ல நிறைய பேருக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அது சார்ந்த விஷயங்களை முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சகவாசங்கள் மேல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். பட் ஆரம்பத்தில் கொஞ்சம் சங்கடங்கள், தடை, தாமதங்கள் அப்படிங்கிற மாதிரி போகலாம். பட் முடிவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் அதிகம் கொடுத்துட்டு தான் இருக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியில அந்த விஷயங்களை சமாளிச்சு வருவீங்க. ஓவராலா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமா தான் இருக்கு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க. பட் ஆரம்பத்துல சின்ன சின்ன தடைகள், சங்கடங்கள் அப்படிங்கிற இருந்துட்டு தான் இருக்கும். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிதானித்து செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.